இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. சொந்தங்களே, நீங்கள் நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ணோம்? காரா மீன் தாங்க எடுத்துருக்கோம். அந்த காரா மீனை வச்சு நம்ம ஒரு ஸ்டைலில் அவியக்கறி ரெடி பண்ணி குடும்பத்தோடு சாப்பிட போகிறோங்க. எப்படி காரா மீனை வச்சு அவியக்கறி ரெடி பண்ணி குடும்பத்தோடு சாப்பிட்றோன்னு வீடியோவில் தொடர்ந்து பாருங்க சொந்தங்களே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொந்தங்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்போ சொல்கிற முடியாது தான், நம்ம கருவாட்டி அவரம் பக்கம் நம்ம சொந்தமாக ரெடி பண்ணி மசாலாவை விற்றுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு கருவாடு மசாலா தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிறேங்க சொந்தங்களே. சொந்தங்களே, காரா மீனை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு? நீங்களாம் இப்படி சாப்பிட்றீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த காரா மீனுக்கு உங்கள் பகுதியில் என்ன பேர் சொல்லுவீங்க அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த காராவுக்கு வந்து குதிப்பு காரான்னு சொல்லுவோம் சொந்தங்களே. ஆனால் காராவில் வந்து நிறைய வகை காரம், எல்லா காரமே டேஸ்ட்டாக இருக்குது சொந்தங்களே. அதை தாண்டி குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு ஒரு ஆரோக்கியமான பால் கொடுக்க இந்த காரா மீன் கொடுங்க சொந்தங்களே. கிடைச்சாலும் விட்டுறாதீங்க. அதை தாண்டி வந்து ஒரு சில பேர் வந்து உடலில் வந்து கருவாடு மீன் கருவாடு எதுவுமே சேர்க்காம இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க கூட அந்த காரா மீன் சாப்பிடலாம், கருவாடு சாப்பிடலாம். நம்மள்கிட்ட வந்து காரால வந்து வட்டக்காரா கருவாடு இருக்குது சொந்தங்களே. உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறங்க. காரா மீன் கிடச்சா விட்டுறாதீங்க, கருவாடு கிடச்சாலுமே விட்டுறாதீங்க சொந்தங்களே. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சொந்தங்களே. காரா மீன் வெட்டுறதை எல்லாருமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்மளுமே காரா மீனை வெட்டி சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ அவியக்கறி வைக்க தான் மசாலா எடுத்துக்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கோம்னா, காமுடி தேங்காய் எடுத்துருக்கோங்க, தேவையான பெரிய சீரகம், தேவையான சின்ன சீரகம், ஒரு 4 பச்சை மிளகா, தேவையான வெள்ளைப்பூடு, கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம். இதில் இப்போ நம்ம அவியக்கறி வைக்கிறக்காண்டி இந்த மசாலையை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவாங்க சொந்தங்களே. நம்ம காரா மீனில் அவியல் பண்ணுறக்காண்டி இப்போ மசாலாவும் அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அவியக்கறி ரெடி பண்ண சட்டி எடுத்து வைப்பாங்க. எண்ணெய் சூடாச்சுங்க, கடுகு உளுந்து போட்டுக்கிறோம். தேவையான கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வெட்டி வச்சு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். 2 தக்காளி ஊற்றிச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறோம். இதனால வெங்காயம் தக்காளி எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். சுமங்களே, தக்காளி வெங்காயம் எண்ணெயில் வதங்கி வந்துருச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்து மசாலாவை சேர்த்துக்கிறோங்க. சுமங்களே, அவிக்கறி தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோங்க. நம்மளுக்கு அவியல் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க காரா மீன் சேர்த்துக்கணும். சொன்னாங்களே, அவியல் நம்மளுக்கு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. சுத்தம் பண்ணி வச்சிருக்க காரா மீனை அவியலோட சேர்த்துக்கிறோங்க. அவியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. மீன் கொஞ்சம் நேரம் அவியலோட கடந்து கொஞ்சம் நேரம் வத்தி வரட்டுங்க. சொந்தங்களே, காரா மீனை வச்சு நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு ருசியான அவியக்கறி ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுக்கிறோங்க. சமையல முடிஞ்சிருச்சு. குடும்பத்தோட சாப்பிட போறோம். நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க, எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பிடுமா? சாப்பிடுவோம். மீன் கைய வைக்க கூடாது, சுடும். மீன் மீனுமா அம்மா வைக்கவா? ஏன் ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. சரியான பசியாயிருச்சு. சாப்பிட்டுட்டு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்.
சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? அவியக்கறி. நம்ம அவியக்கறியும் ஷார்ட்டா சொல்லிடுறோம். ஒரு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு ஒரு அருமையான குழம்புங்க, மருத்துவ குழம்பும் கூட சொல்லலாம். நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்களை பார்த்துருப்பீங்க, எல்லாமே நம்ம உடலுக்கு ஏற்ற நல்ல பொருட்கள் தான். மருத்துவ குழம்புன்னு சொல்றீங்க, எல்லாருக்கும் வாய்க்கு விளங்கிருமான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு செமையான ஒரு டேஸ்ட்ல இருக்குங்க. அது குறைவா இல்லை, அள்ளி அள்ளி ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இந்த புளிலா தண்ணி, அவியக்கறி, காரா மீன், கிழங்கான் மீன்லாம் கிடைச்சா குழந்தை பெற்ற தாய்மார்கள்லாம் அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. என்னத்தா அக்கே, என்ன சாப்பிடுங்கத்தா. 2 மீன் தின்னுட்டாங்க. செல்லு ஹீட் ஆகி வந்து கேமரா ஆஃப் ஆயிருச்சு. அதனால தான் வந்து நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆனதுனால தான் மறுபடியும் திருப்பி உங்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறோம். சாப்பிடுங்க. அம்மா எப்படி இருக்கு மீன்? நல்லா இருக்கா? நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சொந்தங்களே. இந்த காரா மீன் அவியல் வந்து நம்ம சேனலில் ஏராளம் நேரம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம மீன் கிடச்சி நம்ம அவியக்கறி வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். ஒரு முறை இதே ஸ்டைலில் நீங்களுமே இந்த காரா மீன் வாங்கி வச்சு சாப்பிடுங்க. காரா மீன் சைஸை பற்றியலா எவ்வளோ பெருசாக இருக்கணும். குதிப்பு காரா, காராலே விலை அதிகமாக உள்ள காரா இந்த காரா தான். சாப்பிடுங்க. காரால 1 காரா இல்லை, 2 காரா இல்லை, குறைஞ்சது 6-7 வகையான காராக்கள் இருக்கு. அந்த காராலே விலை உயர்ந்த காரா இந்த காரா தான். ஆனால் காரா மீன்கள் வந்து விலை உயர்ந்ததுனால இது டேஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. காரா மீன்கள் டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நம்மகிட்ட கருவாடு இருக்குது, வாங்கி சாப்பிட்றவங்க வாங்கி சாப்பிட்டுக்கிறங்க. கருவாடு இருக்குது, கருவாடை வாங்கி புளிலா தண்ணி வச்சு சாப்பிடுங்க. செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும் சொந்தங்களே. என்னத்தா நல்லா இருக்கான்னு சொல்லி சொந்தங்கள்கிட்ட சூப்பருங்க. சரியான பசி, அதனால தான் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அக்குமாவே 2 காராக்கு மேலே தின்னுட்டாங்க. என்னத்தா? சொல்லு சொந்தங்கள்கிட்ட. சூப்பராக இருக்குன்னு சொல்லு. சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இங்கேயா உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வச்ச அவியக்கறி எப்படி இருந்துச்சுன்னு அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிடுங்க, அள்ளி சாப்பிடுங்க. நம்மளுக்கு மீன் இல்லாமல் இறங்காது சொந்தங்களே. 7 நாளைக்கு மீன் கொடுத்தாலும் சந்தோஷமாக சாப்பிடுவோம், போரெல்லாம் அடிக்காது. அப்போதான் எங்களுக்கு தின்ன மணியே வெறுக்கும் சாப்பாடு. அப்பா அடிப்பு கண்ணடிக்காது. நல்லா இருக்கும் சொந்தங்களே, சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. அகான வாயில வார்த்தையே வர மாட்டேங்க. நல்லா இருக்குன்னு சொல்றதை விட குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு ஒரு ஏற்ற மீன் கூட சொல்லலாம். எங்க சேனல்ல அதிக முக்கியத்துவம் கொடுத்ததே வந்து குழந்தை பெற்ற தாய்மார்களுக்காக தான். நாங்க கருவாடை வந்து லைவ் பண்ணும்போது கூட குழந்தை பெற்ற தாய்மார்கள்னு சொல்றதை அழுத்தி சொல்லுவோம். மற்ற கருவாடுகளுக்கு கூட நார்மலாக குழம்பு வைக்க நல்லா இருக்கும், தொக்கு வைக்க நல்லா இருக்கும், இப்படி தான் ஷார்ட்டாக சொல்லுவோம். ஆனால் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு மட்டும்தான் ஒரு 3 வகையான கருவாடுன்னு சொல்லி அழுத்தி பேசுவோம். அதனால வந்து நீங்கள் நம்ம சமையல் புதுசாக இருக்குது பழசாக இருக்குது அதை பார்க்க வேண்டாம். சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சமையல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பசியாகிட்டு பேசிக்கிட்டே இருந்தால் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். வீடியோ முடிப்போம் சொந்தங்களே. என்னத்தான் வீடியோ முடிப்போமா? அப்பா அதெல்லாம் மண்டையெல்லாம் தின்றுவேன். நீ பாட்டில் கீழே போடுற எடுத்து அப்பா எடுத்து தின்றுவேன் அதையெல்லாம். ஆமாம் தின்றுவேன் அப்பா எல்லாத்தையும். அவன் கீழே போடக்கூடாதா? ஆமாம் சொந்தங்களே, இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய பிள்ளை சாப்பிட்ற சேனல் பண்ணுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தகவல் இருந்தால் மீன்கள் சார்ந்த தகவல் இருந்தால் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மீன் பிடிச்சா உங்களுக்கு சில மீன்கள் பற்றி தெரிஞ்சு உங்களுக்கு வீடியோ நான் பார்த்துருக்கேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வர மீனவன் நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. டாடா சொல்லுமா? டாடா. போயிட்டு வரேன் சொன்னாங்களே. நன்றி.